நெல்லை வீரவநல்லூர் தந்தை மகன் கொலை வழக்கில் ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தந்தை மகன் கொலையில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். இரட்டை கொலையில் தொடர்புடைய நபரை பிடிக்க சென்றபோது போலீசார் மீது அரிவாள் தாக்குதல் நடத்திய நிலையில் அவரை போலீசார் சுட்டு பிடித்தனர். வனப்பகுதியில் பதுங்கியிருந்த கிருஷ்ணன் என்ற அஜித்தை சுற்றி வளைத்த போலீசார் சுட்டு பிடித்தனர். போலீசாரை அடிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயற்சித்த நிலையில் கிருஷ்ணனை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார் அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பி முயன்றதாக கிருஷ்ணனை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். நெல்லை வீரவநல்லூர் தந்தை மகன் கொலை வழக்கில் ஒருவர் சுட்டுப்பிடிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வனராஜ் சங்கரிடம் கேட்கலாம். வனராஜ் சங்கர், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தந்தை மற்றும் 5 வயது மகன் கொல்லப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியை போலீசார் இன்று அதிகாலை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். இதன் மூலம் இந்த வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கும் இந்த தகவல் குறித்து விரிவாக சேகரித்த போது கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மூலச்சி கிராமத்தை சேர்ந்த காளிமுத்து மற்றும் அவரது 5 வயது மகன் ஜெயராஜ் ஆகியோர் மர்ம கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டனர். தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் தனிப்படை அமைத்த எஸ்பி விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி தலைமையில் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி முதற்கட்டமாக 11 பேரை கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய சிலரையும் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைத்து கொலையாளிகளையும் கைது செய்ய கோரி உயிரிழந்தவர்களின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் கடந்த 1 வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகம் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 7வது நாளான நேற்று 9ஆம் தேதி உடல்களை பெற்றுக் கொண்டு இறுதிச் சடங்குகளை செய்தனர். தற்போது அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் இந்த வழக்கில் சிலரை தேடி வந்த நிலையில் இதில் தலைமறைவாக இருந்த 12வது குற்றவாளி கிருஷ்ணன் என்கிற அஜித்தை வீரவநல்லூர் மணிமுத்தாறு 80 அடி கால்வாய் வனப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக இன்று அதிகாலை தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் அங்கு விரைந்தனர். அஜித்தை போலீசார் சுற்றி வளைத்த போது அவர் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் போலீசாரை தாக்க முயற்சிக்கிறார். இதில் காவலர் பரமசிவத்திற்கு இடது கையில் வெட்டுக்காயம் ஏற்படுகிறது. நிலைமையின் விபரீதமாவதை உணர்ந்த போலீசார் தற்காப்புக்காக அஜித்தின் காலில் துப்பாக்கியால் சுட்டனர். காயமடைந்த அஜித்தும் காவலர் பரமசிவமும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி நேரில் சென்று காவலரின் நலம் குறித்து விசாரித்தார். இதற்கிடையில் பார்த்தீர்கள் என்றால் ஆனந்தி, இந்த வழக்கில் தொடர்புடைய சுபாஷ் என்பவரும் நேற்று இரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு உடல்நல குறைவு, அதாவது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக பாதிப்பு இருந்ததால் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு குற்றவாளியான மணி என்கிற மணிமாறன் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நெல்லை இரட்டை கொலை வழக்கில் இதுவரை சிறார் உட்பட மொத்தம் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை பிரத்யேகமாக சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசிய திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி இந்த வழக்கில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் தனிப்படை போலீசார் விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் தேடுதல் வேட்டை தொடர்வதாகவும் குறிப்பிடுகிறார். எது எப்படி இருந்தாலும் விரைவாக 14 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இதுவே தற்போது இன்று அதிகாலை இருக்கும் கள நிலவரமானது. தொடர்ந்து தகவல்களை திரட்டிக் கொண்டிருக்கிறோம். நெல்லை இரட்டை கொலை வழக்கில் ஒருவர் சுட்டுப்பிடிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்க கேட்டோம். தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.